கடந்த முறை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவருடைய பொங்கல் விழாவில் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் நடிகை மீனா கலந்துக்கிட்டது ஒரு விமர்சனத்தை கொண்டு வந்துச்சு. ஆனால் இந்த முறை பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி கலந்துப்பாரு, நேற்றைய செய்திகள் வந்துச்சு. ஆனால் அதில் பராசக்தி டீம் போய் கலந்துருக்கே, அப்போது பராசக்தி டீம் ஏன் பாஜக சங்கி கூட்டத்தோடு போச்சு அப்படின்னு காங்கிரஸே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் இப்போ சிக்கியிருக்கு பராசக்தி டீம். பராசக்தி டீமுக்கு இணையமைச்சர் எல் முருகன் சாரோட பொங்கல் விழா வீட்டில் என்ன வேலை? நியாயமான கேள்வி தானே? நியாயமான கேள்வி. திமுக படம். ஆமா, இது வந்து திமுக ஐடியாலஜி படம். திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி. திமுகவும் பாஜக கள்ள கூட்டணியில தான் இவங்களுக்கு சென்சார் கிடைச்சிருச்சு, ஜனநாயகம் கிடைக்கல. இப்ப இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் இந்திய திணிக்கிறது யார்? இந்திய யார்? அவங்களுக்கு எதிரான படமா தான் இது இருக்குது. எங்க அப்படி திரும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இது அப்படியே காங்கிரஸ் எதிரான ஒரு படமா மாத்துறாங்க. ஆனா ராகுல் காந்தி நீங்க இப்போ வந்து இந்தியை திணிக்கிறாரா அப்படின்னு கேட்டாக்கா, ராகுல் காந்தி ஃபைட் பண்ற இடம் எப்படி இருக்குன்னா, நீங்க ஒருபோதும் தமிழ்நாட்டுல உங்களுடைய பாட்சா பழிக்காதுன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுல நான் அது இல்லாம அவர் வந்து டிக்ளேரே பண்ணிடுறாரு, நாங்க இதெல்லாம் மாத்த மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. ஒரு படத்துக்கான ப்ரமோஷன்ல ஒரு பார்ட்டி வந்து கூப்பிட்டாலும், ஒரு நாம் தமிழர் கட்சி கூப்பிட்டாலும் போய் தான் ஆகணும், படம் ஓடணும் அப்படிங்கறதுக்காக போவாங்க. அப்போ பிரதமரை கூப்பிடுறாங்கன்னா போய் தான் ஆகணும். உங்களுக்கு என்ன அவ்வளவு? இந்த ராஜ்மோகன்ற ஒரு நபரு பொய் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரதிநிதி சென்சார் போர்டுல இருப்பாங்களாம். வணக்கம் தோழர். வணக்கம். கடந்த முறை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவருடைய பொங்கல் விழாவில் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் நடிகை மீனா கலந்துக்கிட்டது ஒரு விமர்சனத்தை கொண்டு வந்துச்சு. ஆனால் இந்த முறை பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி கலந்துப்பாரு, நேற்றைய செய்திகள் வந்துச்சு. ஆனால் அதில் பராசக்தி டீம் போய் கலந்துருக்கே, அப்போது பராசக்தி டீம் ஏன் பாஜக சங்கி கூட்டத்தோடு போச்சு அப்படின்னு காங்கிரஸே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் இப்போ சிக்கியிருக்கு பராசக்தி டீம். பராசக்தி டீமுக்கு இணையமைச்சர் எல் முருகன் சாரோட பொங்கல் விழா வீட்டுல என்ன வேலை? நியாயமான கேள்வி தானே? நியாயமான கேள்வி. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த பராசக்திக்கு மேல பூசப்படுற சாயம் இருக்குல்ல, அது நிறைய இருக்கு, அதை பத்தியும் பேசுவோம். வெளியில இருந்து பார்க்கணும். நம்ம வெளியில இருந்து பார்த்தாதான் அந்த படத்தை போட்டு உருக்கி ஒண்ணும் இல்லாம அந்த டீமை போட்டு எவ்வளவு சாவடிக்கிறானுங்க, ரொம்ப மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ். ஆமா, அதுல முக்கியமான பெரும்பங்கு தாவேகாவுக்கு தான். ஆமா, ஃபர்ஸ்ட் அவங்க இதை என்னன்னு சொன்னாங்கன்னா, இது ஒரு திமுக படம். ஆமா, இது வந்து திமுக ஐடியாலஜி படம். திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி. திமுகவும் பாஜக கள்ள கூட்டணியில தான் இவங்களுக்கு சென்சார் கிடைச்சிருச்சு, ஜனநாயகம் கிடைக்கல. இந்திய எதிர்ப்புக்கு வந்து சொல்றேன் பின்னாடி. அது எப்படா இந்தி படத்துக்கு வந்து எப்படா வந்து இந்த இவங்க சென்சார் கிடைச்சிச்சு, கமர்ஷியல் படத்துக்கு எங்களுக்கு எப்படா கிடைக்கல அப்படி எல்லாம் பேசினாங்க. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கம்மிங் டு காங்கிரஸ், இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸோட பாஜகவோட பிரச்சாரம் ஒரு சைடு இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த பராசக்தி படம் முழுக்க முழுக்க காங்கிரஸுக்கு எதிரானது. உண்மைதான். ஏன்னா அது அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் ஆட்சியில இருந்துச்சு. அதனால இந்திய எதிர்ப்பு போராட்டம் காங்கிரஸுக்கு வலுவா இருந்துச்சு. பக்தவாச்சலுக்கு எதிராக தான் அந்த படம் முழுக்க இந்திய அரக்கின்னு அவங்க யாரை மென்ஷன் பண்ணாங்கன்னு முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். யாரையும் மென்ஷன் பண்ணல, ஏன்னா அப்ப வந்து இந்திரா காந்தி அவர்களும் பிரதமர் கிடையாது. அதனால இந்திய அரக்கின்னு ஒரு பெண்ணை மென்ஷன் பண்ணக்கூடாது. தாய்மொழி தமிழ்னு சொல்லும் போது இந்திய அரக்கின்னு பெண்ணா விமர்சிக்கிறாங்க, அதுதான் மேட்டர். அப்ப இப்படி எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணாங்க. இது முழுக்க முழுக்க காங்கிரஸுக்கு எதிரான படம்னு பாஜக சொல்லுச்சு. ஓகே, அதனால பிரச்சனை இல்லாம ரிலீஸ் பண்ண விட்டுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நியாயமா பார்த்தா இந்த படம் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு அப்படியே நீங்க வந்து அமித்ஷா தான் வரணும். அந்த பக்தவாச்சலம் கேரக்டர் வந்து இங்க இருக்க எடப்பாடி பழனிசாமி தூக்கி சொல்லணும். அப்படியே மேல ஒரு கேரக்டர் வருது அப்படின்னா அந்த இடத்துல அமித்ஷாவை தான் வைக்கணும். சமீபத்துல அவர் வந்து சென்னைக்கு ஏதோ வந்தாரு, இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப கூட வருத்தப்பட்டு தான் போனாரு. அதுக்கு ஏற்ற வசனம் பராசக்தியில இருக்கும். இங்க இருக்கவன் டெல்லி ஜாத்தாகே அவன் வந்து தமிழ்ல ஹிந்தியில பேசுவான், அங்க இருக்க தமிழ்ல பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் பேச மாட்டாரு. 10 வருஷத்துக்கு மேல ஆட்சியில இருக்கிற இவங்க தமிழ்ல பேச மாட்டாங்க. ஒன்றிய அமைச்சர் தேவை இருக்கிறதுக்காக இவங்க ஒரு ஒன்றிய அமைச்சர், ஒட்டுமொத்த மாநிலம் எல்லாத்துக்குமே இவங்க அமைச்சர்.
ஆனா அது இவர் சரி, தேவருக்கு ஓகே. பேச அதுல மாட்டாரு. நம்ம நம்ம சரிங்களா? கத்துக்கணும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இந்தியாவை ஆளக்கூடியவங்க அப்ப அனைத்து மாநிலங்களோட மொழியும் கத்துக்கணும்னா அதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்குமா? பெருவாரியான மொழியை பிரச்சனை இல்ல. கத்துக்கலாம்ல. இங்க நாடகத்தை போடாம இருந்தா சரி, தமிழ்ல பிறக்கல, அப்ப உங்களுக்கு தமிழ்நாட்டுல அவசியம் பிறக்கல. இல்லாத நீங்களே கத்துக்க முடியல. அவசியம் இருக்கு, நீங்களே கத்துக்கல. அவசியம் இல்லாத நாங்க ஏன் கத்துக்கணும்ன்ற வசனமும் இதுல இருக்கு. அவன் சொல்லுவான், ஏப்பா நீ என்னடா இந்தியே தேவைப்பட்டா கத்துக்க நமக்கு மாட்ட. அந்த படத்துல நிறைய வசனங்கள் இருக்கு. நாங்க ஹிந்திக்காரவங்களுக்கோ இப்ப இந்திய திணிக்கிறது யாரு? இப்ப இந்தியாவுல எல்லா மாநிலங்களையும் இந்திய திணிக்கிறது யாரு? இந்திய அபிஷியல் மொழியா இருக்காங்களோ யாரு? அவங்க அப்ப அவங்களுக்கு எதிரான படமாவும் தான் இது இருக்கணும். எங்க அப்படி திரும்பிட கூடாதுங்கிறதுக்காக இது அப்படியே காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு படமா மாத்துறாங்க. ஆனா ராகுல் காந்தி நீங்க இப்போ இந்தியை திணிக்கிறாரா அப்படின்னு கேட்டாக்கா, ராகுல் காந்தி ஃபைட் பண்ற இடம் எப்படி இருக்குன்னா, நீங்க ஒருபோதும் தமிழ்நாட்டுல உங்களுடைய பாட்சா பழிக்காதுன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுல அது இல்லாம அவர் டிக்ளேரே பண்ணிடுறாரு, நாங்க இதெல்லாம் மாத்த மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்திய அலுவல் மொழியாக்குறது, இந்தியை திணிக்கிறதுக்கான எல்லா வேலையுமே திரும்ப ஸ்டார்ட் பண்றது, அப்படியே பொள்ளாச்சி விவகாரம், தமிழ்நாடு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ற வேலை எல்லாத்தையும் பாஜக தான் செய்யுது. ஆனா இது எங்க இந்த பருவம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி, எல்முருகன் அமைச்சர் எல்லாரும் இந்த டீமை கூப்பிடுறாங்க. இப்ப இவங்க போகலன்னா அடுத்து என்ன நடக்கும்? போகலன்னா என்ன நடக்கும்? படம் ஓடிடுச்சு. இதுக்கப்புறம் ஏன் அடுத்த படம் என்ன ஆகும்? பெரிய சிக்கலாகும். வேற வழியும் கிடையாது. நீங்க ஒரு பார்ட்டி கூப்பிடுதுனாலும், ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன்ல ஒரு பார்ட்டி கூப்பிட்டாலும், ஒரு நாம் தமிழர் கட்சி கூப்பிட்டாலும் போய் தான் ஆகணும், படம் ஓடணும் அப்படிங்கறதுக்காக போவாங்க. அப்போ பிரதமரே கூப்பிடுறாங்கன்னா போய் தான் ஆகணும். நீங்க ஓபனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நான் சமீபத்துல இப்பதான் ஒரு விவாதத்துக்கு போயிருந்தேன். புது அனுபவம் தான் எனக்கு அது. அதுல பேசும்போது நானே அங்க கொஞ்சம் மௌனம் காத்தேன். ஏன்னா திமுக தொடர்ச்சியா நிகழ்ச்சிகளுக்கு எதுக்கு நடிகர்களை கூப்பிடுறாங்க, விஜய் சேதுபதிக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிலாம் நடிகர்கள் எல்லாம் என்ன வேலைன்னா கேட்டிருந்தாங்க. இனிமே அதை கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்திய அமைச்சருடைய பொங்கல் விழா, பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கக்கூடிய விழால எதுக்கு நடிகர்கள் லிஸ்ட், எதுக்கு பராசக்தி டீம் எதுக்கு கூப்பிட்டாங்கன்ற ஒரு கேள்வி. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டம் டெல்லியில ஒரு வருஷமா நடக்கும்போது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி எந்த ஹீரோயினை போய் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்தாரு? அது பல லிஸ்டே வரும். அப்படி போட்டா நிறைய வரும். நீங்க அத கங்கனா ரணாவத்துக்கு நிகழ்ச்சிகளை பொறுத்து சொல்றேன் நான். நிகழ்ச்சிகள்லயே நம்ம நிறைய சொல்ல முடியும். நீங்க அப்பெல்லாம் அவங்க நிறைய பண்ணிருக்காங்க. கங்கனா ரணாவத்லாம் எதுக்கு எம்பி ஆனாங்கன்னே புரியல. தெரியாது. சரி விடுங்க. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தீங்கன்னா இங்க இருக்கிற நலத்திட்டங்களை, இங்க நடக்கிற பிரச்சனைகளை, இல்ல இங்க ஒரு மக்களுக்கு ஒரு விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, அதிமுக திமுக முதல்ல அவங்க நடிகர்கள் தான் வைப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அவங்க சொன்னா ஜெயலலிதா பண்ணிருக்காங்க, கலைஞர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் தானே. ஏன் விஜயே ஏறி பேசலையா? விஜய் இந்த அருள்நிதி, உதயநிதி இந்த பேரெல்லாம் என் படத்துக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பாருங்க, அன்னைக்கு அதெல்லாம் புரியுது. அரசியலுக்கு விஜய் வரலன்னா விஜய் சேதுபதி இடத்துல விஜய் தான் இருந்திருப்பாரு. கண்டிப்பா. நீங்க கூப்பிட்டா உட்கார்ந்தா இருந்திருக்கணும், போய் தான் இருந்திருக்கணும். நீங்க அந்த விமர்சனம் இல்ல. நீங்க ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு கூப்பிடுறாங்கன்னா அவங்க போய் தான் ஆகணும். சரி, ஓகே, அது ஓகே, அவங்க ஃபேஸ் பண்ணட்டும். பராசக்தி சுதா கோங்கரா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அவங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி தான் போட்டிருக்காங்க. என்னன்னா, நீங்க சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல, முதல்ல எங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு சான்றிதழ் வாங்க, இல்லைன்னா அவங்க படம் ஓடாது அப்படின்னு சொல்லி அதை ஷேர் பண்ணி இந்த மாதிரியான தாக்குதல்களை நம்ம சமாளிக்க வேண்டியதா இருக்கு. இது ரொம்ப ஆபத்து திரைத்துறைக்கு. இது யாரு எங்கிருந்து பண்றாங்கன்னு எனக்கு தெரியும், எங்களுக்கு எங்கிருந்து வருதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச 2 days முன்னாடியே பராசக்தியினுடைய ப்ரொடியூசர் அவர் பேசியிருந்தாரு. அவரும் கோவப்பட்டு 18 hours முன்னாடி தான் ரிலீஸுக்கு வந்தாங்க, யார் மோத வந்தது, அவங்க தான் வந்தாங்க, தெரியாம தேவையில்லாம ஏன் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இது பண்ணி படத்தை இவங்க முடக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவரை எச்சரிக்கையை கொடுக்குற மாதிரி பேசியிருந்தாரு. ஏன் பராசக்தி டீம் வன்மையா, ஏன் தாவைக்கா மோசமா? ப்ரொடியூசர் டைரக்டர் மட்டும் இல்ல, ஹீரோவுமே சொல்லிட்டாரு, ஓபனாவே சொல்லிட்டாரு. முன்னாடி ஆடியோ லான்ச்லயே அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இந்த படம் நாங்க தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணோம். தீபாவளிக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஜனநாயகன் வச்ச உடனே ஐயோ நான் அண்ணன் கூட மோதல அப்படின்னு நான் உடனே டேட்டை பொங்கலுக்கு மாத்தினேன். 2 மாசம் 3 மாசம் தள்ளி போனாலும் பரவாயில்ல, டேட்டை மாத்தினேன். மறுபடியும் அவங்களும் மாத்தினாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இதை விட்டா எனக்கு நாளே கிடையாதுன்னு நான் ப்ரொடியூசருக்கு போன் பண்ணேன். ப்ரொடியூசர் சொன்னாரு, சார் இனிமே இது நம்ம கையில இல்ல, டிஸ்ட்ரிபியூஷன் டைம் வந்துரும். ஆமா, டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க கோடிக்கணக்குல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி மெயினா எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் டைம்ல படம் ரிலீஸ் பண்ண முடியாது, சிக்கலாயிரும். இதுதான் நம்ம கரெக்டான நேரம், 10 நாள் லீவு அப்படின்னு. சரி இருங்கன்னு சொல்லிட்டு ஜெகதீஷ் பழனிசாமிக்கு சிவகார்த்திகேயன் போன் அடிச்சிருக்காரு.
அந்த போன் அடிச்ச உடனே சரி இருங்க நான் போய் விஜய்கிட்ட கேட்டு வரேன் ஜெகதீஷ் பழனிசாமி சொல்லி விஜய் வந்து சொன்னதா ஜெகதீஷ் பழனிசாமி திரும்ப சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவ்வளவுதான் நடந்தது, இவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. ஆனா கீழே அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, சைபர் அட்டாக், பெய்டு அட்டாக், ஒரு என் ஃபேமிலி வரைக்கும் ரீச் பண்றானுங்கன்னு அவரும் வேதனையோட சொல்றாரு. மேடம் சுதா குங்கராவும் சொல்றாங்க, ப்ரொடியூசரும் சொல்றாங்க. எவ்வளவு கேவலமான புத்தி பாருங்களேன் இவனுங்களுக்கு. படம் வரலன்னா எப்ப வந்தாலும் ஜனநாயகம் எப்ப வருதோ இல்ல அப்பதான் எங்களுக்கு பொங்கல், அப்பதான் எங்களுக்கு கொண்டாட்டம்னு பராசக்தியில நடிச்ச ஜெயம் ரவி வரைக்கும் பேசுறாரு. அப்படி இருக்கும்போது கொண்டாடிட்டு போங்க ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு. அதுக்கு சென்சார் போர்டு திட்ட வேண்டியதானே, ஏன் இங்க வரீங்கன்னு தான் கேள்வி எனக்கு. இப்ப பராசக்தி ஒரு டம்மி ஆயிடுச்சு விட்டுருங்க. இல்லப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாத காரணம் சென்சார் போர்டு சர்டிபிகேட் கிடைக்கல, அவங்க கோர்ட் வரைக்கும் போயாச்சு. இனி வந்து ரொம்ப டவுட் தான், அது எலெக்ஷன் முடிஞ்சுதான் படம் ரிலீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அது நம்பர் ஆகல, இப்ப நம்பர் லிஸ்ட்ல வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது வந்து உத்தேச பட்டியல் தான், வருமா வராதா விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமான்னு தெரியல. அது எடுத்துக்கொட்டாலும் ஒரே நாள்ல முடிகிற விஷயமான்றது அவங்க நீதிபதியினுடைய அவங்களுடைய அந்த நேரத்து இதை பொறுத்து இருக்கு, வழக்கறிஞர்கள் வாதாடத்தை பொறுத்து இருக்கு. இது பெரிய சிக்கல் இருக்கு. அடுத்தடுத்து வந்து மோதல்கள் இருக்கு. படம் ரிலீஸ் ஆகலாம், அதுக்கு முன்னாடி அப்புறம் தேர்தல் வந்துரும், பிரச்சாரம் வந்துரும். அதுக்கப்புறம் என்னடானா பேசக்கூடாது, ஜனநாயகம்ல அரசியல் இருக்கு, அதனால படம் ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆனா என்ன ஆகாட்டா என்ன அப்படின்னு பல சிக்கல்கள்ல போய் வம்படியா மாட்டிருக்கு ஜனநாயகன். இதுல பராசக்தி எங்கிருந்து வந்து சென்சார் போர்டு மேலதான் இவங்கள பாயணும், ஏன் பாய மாட்டாங்க? பயம் அடிச்சு உட்கார வச்சு ஜெயில உட்கார வச்சுட்டாங்கன்னா களி சோறுலாம் திங்க முடியாது விஜய்க்கு. கெலாக்ஸ் மேகி எல்லாம் சாப்பிட்ட உடம்பு அது எப்படி போய் அங்க போய் உட்கார்றது, அப்படிலாம் பண்ண முடியாது. நிர்மல்குமார் இப்ப ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல செய்தியாளர் கேக்குறாங்க, ஏன் வந்து யாரு ஜனநாயகம் தடைக்கு யார் காரணம், என்ன நினைக்கிறீங்க, பாஜக காரணம்னு சொல்றாங்களே உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, படம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சென்சார் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி ரிலீஸ் ஆகி ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் நான் விளக்கமா எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் சொன்னா என்ன சொல்றேன், நீ வந்தா என்ன வரல இந்த மாதிரி இதால்தான் இவருதான் மோசமான ஆளு. அதாவது என்னோட தாட்ல தான் அவரு இருக்காருன்னு இவர்தான் ட்வீட் போடுறாரு. தொடர்ந்து இங்க என்ன ட்வீட் போட்டாருன்னா, சென்சார் போர்டை ஜனநாயகன் சென்சார் போர்டை தடுப்பது யாரோ. ஆமா இது என்ன மாநிலத்துல நிர்வாகியா இருந்து நீங்க எல்லாம் என்ன கிழிக்க போறீங்க, RSSல இருந்து வந்திருக்கீங்க, RSS எதிர்க்க என்ன அவ்வளவு பயமா உங்களுக்கு, என்ன அவ்வளவு? இந்த ராஜ்மோகன்ற ஒரு நபரு பொய் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரதிநிதி சென்சார் போர்டுல இருப்பாங்களாம். நிறைய பேர் இருப்பாங்க சென்சார் போர்டுல தமிழ்நாட்டுல. ஒரு படத்துக்கு அதிகபட்சம் 4 தான். இல்ல எனக்கு தெரிஞ்ச சென்சார் போர்டுல பாஜகவுல எனக்கு தெரிஞ்ச 2% பாஜக பர்சன்ஸ் தான். பாஜகனுடைய மாநில துணைத் தலைவர் ஒருத்தர் இருக்கார், நாராயணசாமி நினைக்கிற ஒரு பேரு, அவர் இருக்காரு. பாஜகவை சேர்ந்து இன்னொரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. எல்லாமே பாஜக தான். ஆமா, எனக்கு தெரிஞ்ச 2 பேரு, மத்த கட்சியில இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. ஆனா இவர் சொன்னாரு திமுகவுல இருக்க ஒரு ஆளு வந்து சென்சார் போர்டுல வேலை செய்யறாராம். இவர் சொல்றாரு இவங்களை காங்கிரஸ் ஆட்சியில. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களை வச்சுக்கிட்டு இவன் சொன்னா நம்புவானுங்க, இந்த ஆளு சொன்னா நம்புவாங்க. அப்படியான ஆள கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொன்னாலும் செய்யறது. இப்ப ஒட்டுமொத்தமா ஒரு படத்தை முடக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டானுங்க. இப்ப திரைத்துறையில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு. சீ, ஒரு கழுசட சினிமா துறையை விட்டு போகுது, போய் அரசியலை நாசமாக்காம இருந்தா சரி, நல்ல வேலை நாம பொழப்பு இனிமே நல்லா ஓடும். இன்னொன்னு வெளிநாட்டுல எங்கேயோ ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு நாட்டுல. நான் அது ட்விட்டர்ல நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, படம் பார்த்துட்டு வந்துட்டு, அண்ணா தயவு செஞ்சு நீங்க அரசியலுக்கே போயிருங்கண்ணா, திரும்ப வந்துடாதீங்கண்ணா சினிமாக்குன்னு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போட்டிருக்காங்க. கேசரியா தானே மறுபடியும் பார்த்திருப்பாங்க அவங்க விஜய் ஃபேன்ஸ். டிஷர்ட் எல்லாம் போட்டு பராசக்தி நல்ல கதை நல்லா ஓடிருச்சு, வெற்றி விழாவும் பார்த்துட்டாங்க. நல்ல வேலை ரிலீஸ் ஆகல அப்படிங்கறதான் வந்து எல்லாரும். ஒருவேளை அந்த படம் நல்லா ஓடுற ஒரு சுமாரான படம் ஃபர்ஸ்ட் ஷோவோட முடிஞ்சிட்டு இருக்கும், சுமாரான படம் வச்சுக்கோங்களேன், இவங்களோட அபியூஸ் தாக்குதல் ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எங்க வரும்னா டிடிடி படத்துக்கோ இல்ல வாவாத்தியாருக்கோ மாறி ஃபேமிலியோட கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க யாரும். கண்டிப்பா ஜனநாயகன் படம் பராசக்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தா ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட எல்லாம் பாக்குறோம். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இவனுங்க இனிமே இந்த சினிமா துறைக்கு இந்த ஆளு வேணாம். எனக்கு தெரிஞ்சு தாவேகாவும் விஜயும் தமிழுக்கு எதிரானவங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாலுமே தமிழை வளர்க்கணும், அவருக்கு ஏதோ வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருந்தார் இல்லையா, அதுல தமிழ்ல 2-3 இருந்துச்சு. உண்மையாலுமே தமிழை வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா பராசக்தி படத்தை ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, இந்த சிபிஐ விசாரணை, ஜனநாயகம், சென்சார் எதை பத்தியுமே பேச வேணாம், நம்மளுடைய கொள்கைகளை அந்த படம் பேசுது. அதனால நீங்க அது உண்மை கதையை சொல்லியிருக்காங்களோ சொல்லலையோ, கதை திருப்பி இருக்கோ அதெல்லாம் வேற. ஆனா தமிழ் மொழியை உயர்த்தி எடுத்திருக்காங்க, அதனால போய் நம்ம ரசிகர்கள் ஜனநாயகனை பாருங்கன்னு ஒரு தலைவர் ட்வீட் போட்டிருந்தாருன்னு இந்நேரம் நம்மளே பாராட்டிப்போம் விஜய்.
அவர் கொள்கையும் சேர்த்துதானே அந்த படம் பேசுது. அண்ணாவையும் ட்ரோல் பண்றானுங்க. அண்ணாவோட இமேஜ் கடைசி பாட்டை தூக்கிட்டானுங்களா, என்ன தூக்கிட்டானுங்களா, நல்ல வயிற்று எரிச்சலா இருக்கா, சாவுங்க அப்படின்னு போடுறானுங்க. இன்னொன்னு பராசக்தியில சம் சீன்ஸ் வந்து கட்டாய் போற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். 25 கட்டை போட்டிருக்காங்க, முக்கியமான இடத்தையெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அது இருந்தா படம் இன்னும் எவ்வளவு சூப்பரா. சென்சாரோட ஃபர்ஸ்டே பாத்துட்டேன் நான், சென்சார் கட் இல்லாம பாத்துட்டேன். ஆமா, நீங்க அன்கட் வெர்ஷன் பாத்தீங்கல்ல? ஃபுல்லா பாத்துட்டேன். நிறைய சரியான டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு, செருப்பால் அடிச்ச டைலாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் அந்த பேங்க் உள்ள போயிட்டு எல்லாமே அந்த பாட்டி செம்மையா இருக்கும் பேசுவாங்க. அப்போ எல்லாம் ஹிந்தில இருக்கும். இது என்னடா மொழி, இது நம்ம தமிழ் மொழி வந்து ஒரு கலை, அழகா இருக்கும். ஆமா, அழகா இருக்கும் தமிழ் மொழி. இப்ப அதுக்கு நிறைய வடிவங்கள் மாறி இருக்கு. நீங்க பழைய தமிழுக்கும் இப்ப இருக்க தமிழுக்கும் நிறைய வடிவங்கள் மாறி எல்லாமே தாத்தா பாட்டி லெட்டர் எல்லாம் எடுத்தா ஒரு மாதிரி படிக்கவே முடியாது. அது ஒரு அழகான கலை. ஆனா இந்தி மொழி என்னடா இது, கொடியில காய போட்ட துணி மாதிரி இருக்குன்னு ஒரு வார்த்தை, அதை அப்படியே மியூட் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா வந்து 8வது படிக்கிற என்ன ஒரே நாள்ல தற்குறி ஆக்கிட்டாங்க. அது ஒண்ணு இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல 8வதுங்கிறது அந்த பாட்டி தான் பெரிய படிப்பாளி, அவங்க ஊர் பாட்டிக்கெல்லாம் பாடம் நடத்துவாங்க. அப்புறம் தீ பரவட்டும்னு பல இடங்கள்ல இருக்கும், அதெல்லாம் நீதி பரவட்டும். இந்திய அரக்கின்றத மாத்திட்டாங்க. ஒரு ஜூம் பண்ற கண்ணாடியில இந்திய அரக்கின்னு இருக்கும், மாத்திட்டாங்க. அண்ணாவுடைய அந்த வார்த்தைகள். ஆமா, ஜெயம் ரவியே வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க எல்லாம் ஆன்டி இண்டியன்ஸ், ஆன்டி சொல்லுவாங்க, அதை தூக்கி இருக்கானுங்க. இப்படி பல வசனங்கள். கடைசியா அண்ணா வந்து ஒரு மாசான டைலாக், எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நெருடல் வருதோ அப்பெல்லாம் அண்ணா தான் தமிழ்நாட்டை ஆள்கிறார் டைலாக் கூட அந்த படம் முடியும். அவங்க நீக்கினா என்ன தோழர், உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. தமிழ் மக்கள் உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். இந்த படம் ஓடி இருந்தா வருமானம் மட்டும் தான் அந்த டீமுக்கு வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு மீண்டும் தமிழ் உணர்ச்சியை நம்ம தமிழ் மக்கள் உலகம் ஃபுல்லா கொண்டாடுறோம். அதுதான் இவங்களோட வைத்தறிச்சலா இருக்கு இப்போ. இந்த படத்துல இல்ல பாஜக கூட விட்டுறலாம், நம்ம தாவேகாவுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க அம்பலப்பட்டும் போயிருக்காங்க, நம்ம ரீச்சும் நடந்திருக்கு. ஆமா, இப்ப இன்னும் இந்த 3 நாள் இன்னும் நல்லா ஓடும். ஃபேமிலிஸ் எல்லாம் போவாங்க, 3 படத்துக்கும் போய் பார்ப்பாங்க. ஆமா, பாரபட்சமே இல்லாம சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கு. அமரன் மாதிரி எப்படி ஒரு படத்தை கொடுத்தாரு அவர் வந்து. அதாவது அதுல வந்து நடிகரோட பங்கு இருக்கா, தயாரிப்பாளர் தானே, டைரக்டரோட ஆர்ட் தானே, அது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா கதை தேர்ந்தெடுக்கணும்ல. அதுல அமரனை வந்து அவருக்கு புரியா, இது இப்ப ஓடுமா ஓடாதா, இந்த மாதிரி படம் நம்ம நடிச்சா ஓடும். விஜயகாந்த், அர்ஜுன் இவங்கெல்லாம் எங்க நம்ம நடிச்சா இது ஓடுமா அப்படின்னு யோசிச்சிருந்தாருன்னா, நம்ம இப்பதான் வரோம், ஏதோ கொஞ்சம் இப்பதான் மேல வரோம், ஐயோ ரிஸ்க் எடுக்கணுமா, வேணாம் ஊத்திச்சுன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னா தோத்தாலும் பரவாயில்லன்னு அவர் உணர்வுபூர்வமா நடிச்சிருக்காரு. தமிழுக்காக தான் இந்த படத்தை நடிச்சேன்னு சக்சஸ் மீட்ல கூட சொல்லியிருக்காரு. இந்த படம் பராசக்தி ஈவன் ஓடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஓடாம முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓட வச்சது எனக்கு தெரிஞ்ச தாவேகாவுடைய நினைக்கிறேன். சுதா கோங்கரா அப்படிங்கிற ஒரு பிராண்டும் இருக்கு அதுல. இருந்தாலும் சோசியல் மீடியா மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், பராசக்தி இந்த அளவுக்கு ஓட்ட காசை எடுத்துட்டாங்க. ஆனா தாவேகா வந்து பராசக்தி ஊத்தி மூடிருச்சு, சுதாகோங்கரோட வாழ்க்கை முடிஞ்சது, நஷ்டத்துல போயிடுச்சு, நஷ்டம் ஆயிடுச்சு, இத்தனை கோடி நஷ்டம், 300 கோடி வரைக்கும் சுதாகோங்கரா வந்து நஷ்டம் ஆயிடுச்சு, சுதாகோங்கராக்கு நீ வாய்ப்பு எந்த தயாரிப்பாளர் வருவாங்கன்ற அளவுக்கு தாவேகா அழுகுறாங்களே. பேசட்டும், என்ன பேசட்டும், சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் எங்க தலைவர் யாடா எதிர்க்கிற, அதுவும் துப்பாக்கிய உன்ட்ட தானடா கொடுத்தாரு, வாங்கிட்டு அவருக்கே துரோகம் பண்ண இல்ல அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயனை திட்டுறாங்க. சரி, அப்ப இவர் வந்து ரஜினியோட இவர் படம் ரிலீஸ் ஆகலையா, ரஜினி டேட்டோட இல்ல கமல் படத்தோட இவர் படம் ரிலீஸ் ஆகலையா, இல்ல இவரை வளர்த்து விட்ட விஜயகாந்த் அப்பா சட்டையை போட்டுக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதா, உங்க சட்டையை கொடுங்கன்னு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கேட்டாரு. எத்தனை நான் போன இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை ஒரு மேகசின் வந்து கொடுத்துச்சுன்னு வெக்கம் இல்லாம ஆபீஸ் போய் யூடியூப் சேனல் போய் மேகசின்ல போய் வாங்கிட்டு வந்தவர். இவ்வளவு கேவலமான ஆளு, நீ வந்து சோசியல் மீடியா இல்லைன்னா இந்த ஆளு சிஎம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு தாட் இருக்கு, விஜய் அவர்கள் வந்து தானா அரசியலுக்கு வரல, அவர் வந்து ஒரு இதனாலதான் வந்திருக்கு. தூண்டுதல்னு சொல்லிட முடியாது, அவ்வளவு டீசென்டா அத வேற வழியே இல்லாம மொழி பிதுங்கிரும் இல்லையா, அந்த நிலைமையில வந்திருக்காரோன்றது என்னோட கருத்து தான். அது ஆதாரப்பூர்வமாலாம் நான் வைக்கல. சோ அப்படிங்கும் போது அந்த சூப்பர் ஸ்டார் பட்டங்கிற அந்த ஃபைட்டையுமே அவர் தானா முன்னெடுத்திருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு. அதாவது படங்களோட கதை ரஜினிகாந்த் அவர்களுடைய டயலாக், ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் எடுத்து பல படங்கள் நடிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பட்டத்தை இவரா வாண்டடா கேட்டிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வர இவ்வளவோ முயற்சிகள் நடந்துச்சு, அவர் வந்து கலந்துகிட்டாரு. கடைசியில அவர் படத்துக்கு யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு கட்டத்துக்கு ஒரு காலத்துக்கு பிறகு கலந்துகிட்டாரு. ஸோ அதனால அந்த பட்டத்தை எப்படியாவது பேசி வாங்கிட்டு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நிறைய இருக்கு. ஓப்பனா இருக்கு, அதான் ஓப்பனா கழுகு மேல போச்சுன்னா சாப்பிட கீழே தானே வரணும். இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து அல்பத்தனமான ஆசை, எங்க மோதணும்னு தெரியாம மோதுறது,
இப்படியான அல்பத்தனமான ஆசையெல்லாம் இருக்குல்ல, இது விஜய் மட்டும் செய்யல, இன்னும் சில நடிகர்கள் எல்லாம் செய்வாங்க. ஏன்னா நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் அந்த படத்துல கூட வைப்பாரு, பட்டத்தை பறிக்க 100 பேரு அப்படின்னு அந்த வார்த்தை கூட வச்சிருப்பாரு. நல்லா நடிச்சா அங்கீகரிக்க போறாங்க, நல்லா நடிச்சா உன்னை வந்து நேஷனல் வயசு எவ்வளவு வயசாகி கூட இன்னும் அவர் அந்த பட்டத்தை தக்க வச்சிருக்காருன்னா அவருடைய நீங்க தனுஷ். ஆமா, உறுதி. யதார்த்தமான நல்ல நடிகர், நல்லா நடிக்கிறாருன்னு பாலிவுட் தூக்கிச்சு, நல்லா நடிக்கிறாருன்னு ஹாலிவுட்டும் தூக்கிச்சு. அதேதான் ரஜினி, நல்லா நடிக்கிறாருன்னு பாலிவுட் தூக்குச்சு, அங்க தூக்குது. சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த இடத்த அச்சீவ் பண்ண லிஸ்ட் அடுத்துன்னு பார்த்தா இப்போ கமல்ஹாசனுக்கு அப்புறம் தனுஷ் தான் இருக்காரு, விஜய் அஜித் கூட இல்ல. ஏன்னா இவங்க 3 பேர் தான் பாலிவுட் ஹாலிவுட் போறாங்க, நேஷனல் அவார்டு வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. தலைவர் வந்து 68 படம் வரைக்கும் நடிச்சு ஒரு நேஷனல் அவார்டு கூட வாங்கல, ஒண்ணு கூட வாங்கல. உள்ளுக்குள்ளே குதிரை சட்டை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. சின்ன சின்ன ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தா வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது, அவ்வளவுதான் இவரோட வேலை. இத வந்து இன்னொரு ஆளு அஜித்தை வச்சு பாத்தீங்கன்னா தேசிய விருதே வாங்கல, இல்லையே வாங்கலையே, ஒண்ணு கூட வாங்கல. நீங்க அஜித்தை பாத்தீங்க அப்படின்னா அவர் தனி ஜேர்னி, நான் சினிமாவிலையும் சாதிப்பேன், அவுட் ஆஃப் சினிமாவிலையும் சாதிப்பேன்னு ஓடுவாரு. இதுக்கு மேல அவருக்கு சினிமாவில சாதிக்கிறதுக்கு இருக்கான்ற ஒரு டவுட் வந்துதான் அவரு மேல. நீங்க வந்து அவரை வந்து நீங்க வந்து திருப்பதி போவாரு, எங்கேயாவது எவனாவது கத்துறானா அமைதியாயிடுறாங்க, தன் கண்ட்ரோல் வச்சிருக்காரு அவரு. அமைதியாருன்னா அமைதியா இருக்காங்க, அவ்வளவுதான். அதுதான் நீ எந்த இடத்துக்கு வந்த, பாசத்தால கட்டுப்படுத்த இடத்துல இரு, அவ்வளவுதான். நீ கோயிலுக்கு வந்திருக்க, கோயில அப்படியே இரு, என்ன கத்திக்கிட்டு இருக்க, நானும் மனுஷன் தான் ஓடு, அவ்வளவுதான். நீங்க அது எங்க ஏர்போர்ட்லயோ இல்ல எந்த இடத்துல போனாலும் அது இருக்கும். ஹெல்மெட்டு காரை பின்னாடி துரத்திட்டு வந்த ரசிகர்களுக்கு மேனேஜர்ட்ட காசு கொடுத்து ஹெல்மெட்டை வாங்கி கொடுத்துட்டு போன நடிகர் அஜித். இவர் வந்து பஸ் ஏத்தி போகும்போது அந்த பிரச்சார வாகனத்தை வந்து குறுக்கால வந்த வண்டிகளை ஏத்தி இறக்கி போய்கிட்டே இருந்தவர் விஜய். மக்களே முடிவு பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம வந்து என்ன பேசுறோம், நம்மளை திட்டுறவங்க தூட்டுறோர் தூட்டட்டும் அப்படிங்கிற மாதிரிதான், எவ்வளவு வேணா திட்டிட்டு போங்க, அவ்வளவுதான் நம்ம பேச முடியும். அடுத்த சந்திப்புல மீண்டும் பேசுவோம், நிறைய பேச இருக்கு. இல்ல அண்ணாமலை அவர்கள் மட்டும் லாஸ்டா ஒரே ஒரு இது, அந்த கேன்சருக்கு ஒரு வீடியோ பேசியிருக்காரு, அவருக்கு ஏதாவது அழுத்தத்துல பேசினாரா இல்ல வாண்டடா வந்து வண்டியில ஏறி இருக்காரா இல்ல என்ன விஷயம் அது? அது வந்து ஒரு நகைச்சுவை. 20,000 புக்க ஒரு மனுஷன் படிக்க முடியுமான்னு கேட்டா சாத்தியம் இல்ல. அந்த மாதிரி இது ஒரு IPS படிச்சவரு, அவரு போய் இப்படி பேசலாமா? நல்ல வேளை அங்க இருந்து அடிச்சு விரட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க. பாஜகவுல இருக்கவங்க எல்லாம் இப்படி பேசலனாதான் ஆச்சரியம், நீங்க இப்படி பேசலனாதான் ஆச்சரியம். அதனால நீங்க வந்து தாராளமா இவர மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்து நீங்க அப்படியே வடக்குக்கெல்லாம் போனீங்கன்னா பாஜக ஆளுங்க ரொம்ப வித்தியாசமா சொல்லுவாங்க. மாட்டு மூத்திரத்துல தங்கம் வருதுன்னுவாங்க, மாட்டு மூத்திரத்தை குடிச்சா IIT வரைக்கும் பேசுவாங்க, மாட்டு மூத்திரத்தை குடிச்சா கொரோனா சரியாகுது, எய்ட்ஸ் கிளியர் ஆகுது வரைக்கும் பேசுவாங்க. அதனால இந்த வருஷம் கூட்டங்கள்ல எல்லாம் அத முதல்ல வந்து நம்ம மூளை இல்ல, கொரோனா வந்தப்ப நம்ம ஒரு கஷாயம் ஒண்ணு குடிச்சோமே, கபசுர குடிநீர் இது ஒரு குடிச்சோம், இங்கிலீஷ் மெடிசனும் பார்த்தா அதுவும் எடுத்துக்கிட்டோம், கை கொடுத்துச்சு நமக்கு. ஏன் பாஜக ஒவ்வொரு கூட்டங்கள்லயும் கோமாதாவை இவ்வளவு எடுத்துட்டு போறவங்க ஒவ்வொரு கூட்டங்களுக்கு முன்னாடி அதை முதல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஏன் உள்ள அதெல்லாம் குடிக்க முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது, அதை பண்ணியே ஆகணும். நான் கோரிக்கை குடுக்கறவனுக்கு நாளா குடிக்க மாட்டேங்கிற மாதிரிதான் இது. நீங்க வந்து இங்கே நிறைய அதிமேதாவிகள்லாம் நிறைய இருக்காங்க, மதிவதனி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து ரொம்ப அதிவதனி, அதாவது எவ்வளவு மதிவதனியா அவங்க பேரு மதிவதனி, அவங்க வந்து 8000 கோடியா எத்தனை 2000 கோடி பேருக்கு மோடி வந்து பணம் போட்டாங்கன்னு ஒரு அடிச்சு விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? மொத்தமே இந்தியாவிலே 120 கோடி தான் மக்கள் தொகை, இவங்க 2000 கோடி மக்களுக்கு பணத்தை போட்டான்னு அடிச்சு விடுவாங்க. அதனால சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ரிலேட்டிவ் அவங்கதான். அதனால அதி புத்திசாலிகள்லாம் நிறைய பேர் இந்த கட்சிக்குள்ள இருப்பாங்க. இவங்க எல்லாம் இப்ப அடிக்கடி இப்படி பேசினாதான் நீ இந்த கட்சி தான் அப்படின்னு, திடீர்னு அறிவு சார்ந்து இதா பேசிட்டாங்கன்னா சந்தேகப்படணும், என்ன கட்சி மாற போறியா அப்படின்னு சந்தேகப்படணும். அதான் எல்லாமே தெரியுது, மக்களுக்கு எல்லாமே தெரியுது. அது திமுக தப்பு பண்ணாலும் அதிமுக தப்பு பண்ணாலும் பாஜக தப்பு பண்ணாலும் மக்கள் வந்து அதை எது சரி எது தப்புன்னு பாக்குறாங்க. பீகார் தேர்தல் நேரத்துல வேர்ல்டு பேங்க்ல 18,000 கோடி கடன் வாங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் பணம் போட்டது, வீட்டுல ஒரு பெண்ணுக்கு 10,000 சொல்லி வீட்டுல இருக்க அனைத்து பெண்களுக்கும் போட்டு ஆண்களுக்கும் போட்டு ஆண்கள் கிட்ட அதை திருப்பி குடுறான்னு கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுல இருந்து எல்லாமே தெரியும். மத்திய அரசு ஒவ்வொரு திட்டங்களையும் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு எலெக்ஷன்ல MP எலெக்ஷன் முடிஞ்சு வெற்றி பெற்றாச்சு, இன்னும் 4 வருஷம் தான் நம்ம இருக்க போறோமே, அப்புறம் ஏன் இந்த பாரத்தை நம்ம துமந்துட்டு மாநில அரசு தலையில நீயே செயல்படுத்திக்காதுன்னு சொல்லி அந்த 100 நாள் வேலை திட்டம் மாதிரி அதுவும் 120 ரூபாய் ஏத்தி போட்டு மாநில அரசு நீயே செயல்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கிறது. இதுல எல்லாமே மக்கள் வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. பொறுத்து மீண்டும் பொங்கலுக்கு பிறகு பேசுவோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.